உள்ள உலக புகழ்பெற்ற வேலி ஆஃப் கிங்ஸ் என்ற பகுதியில் அமைந்துள்ள கல்லறைகளில் 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருப்பது உலக வரலாற்று ஆய்வுலகில் பெரும் வியப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. பண்டைய தமிழகத்திற்கும் ரோமானிய பேரரசுக்கும் இடையே நிலவிய ஆழமான வணிக தொடர்புகளை பறைசாற்றும் வகையில் எகிப்தின் புகழ்பெற்ற வேலி ஆஃப் கிங்ஸ் எனப்படும் மன்னர்களின் பள்ளத்தாக்கள் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அகழ்வாய்வாளர்களால் சிகைக்கொற்றன் எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. இது பண்டைய தமிழ்நாடு, இந்தியாவின் பிற பகுதிகள் மற்றும் ரோமானிய பேரரசுக்குமான வர்த்தக தொடர்புகள் குறித்து புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் ஒரு திருப்பு முனை கண்டுபிடிப்பாக அமைந்துள்ளது. பாரிஸில் உள்ள பிரெஞ்சு ஆசிய கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் ஷால்ட் ஸ்மித் மற்றும் சுவிட்சர்லாந்தின் லாசேன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் இங்கோ சரவுச் ஆகியோர் 2024-25 ஆண்டுகளில் மேற்கொண்ட ஆய்வின் போது தேபன் நெக்ரோபோலிஸில் உள்ள 6 கல்லறைகளில் சுமார் 30 கல்வெட்டுகள் அடையாளம் காணப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இக்கல்வெட்டுகள் தமிழ், பிராமி, பிராகிருதம் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. இவை கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியை சேர்ந்தவை என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். பல தசாப்தங்களாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் ஆராய்ச்சியாளர்களும் பார்வையிட்ட இந்த இடத்தில் இந்திய மொழி கல்வெட்டுகள் இருப்பது இதுவரை கவனத்திற்கு வராதது ஆய்வுலகை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இந்த ஆய்வில் மிகவும் கவனம் ஈர்த்த பெயராக சிகைக்கொற்றன் அமைந்துள்ளது. இந்த பெயர் 5 வெவ்வேறு கல்லறைகளில் மொத்தம் 8 முறை செதுக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில கல்வெட்டுகள் நுழைவாயிலிலும் சில உயரமான உட்புற சுவர்களிலும் காணப்படுகின்றன. குறிப்பாக ஒரு கல்லறையில் நுழைவாயிலிருந்து சுமார் 4 மீட்டர் உயரத்தில் சிகைக்கொற்றன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது அக்காலத்தில் பார்வையாளர்கள் தங்கள் இருப்பை பதிவு செய்ய எடுத்த முயற்சியின் சான்றாக கருதப்படுகிறது. மேலும் கோபான், வரதகண்டன், சாத்தன், கீரன் போன்ற பெயர்களும் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. இந்த கண்டுபிடிப்பு மலபார் கடற்கரை வழியாக பண்டைய தமிழகத்திலிருந்து எகிப்து மற்றும் ரோமானிய பேரரசு பகுதிகளுக்கு சென்ற கடல் வணிக பாதைகள் எவ்வளவு விரிவடைந்திருந்தன என்பதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. தற்போது நைல் நதி பள்ளத்தாக்கின் மையப்பகுதியான மன்னர்களின் பள்ளத்தாக்கு வரை தமிழர்களின் தடம் இருப்பது அவர்கள் வெறும் வணிகர்கள் மட்டுமல்லாது கலாச்சார தொடர்புகளிலும் ஈடுபட்டிருந்தனர் என்பதற்கான புதிய சான்றாக பார்க்கப்படுகிறது. இது இந்திய பெருங்கடல் கடல் வணிக வரலாற்றை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் முக்கியமான திருப்பு முனை கண்டுபிடிப்பாக வரலாற்றாசிரியர்கள் மதிப்பிடுகின்றனர். எதிர்காலத்தில் மேலும் விரிவான அகழ்வாய்வுகள் மற்றும் மொழியியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டால் பண்டைய தமிழர்களின் உலகளாவிய தடம் பற்றிய பல மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.